ஓகே, ரீசெண்டாக டிசம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங் அதாவது டிசம்பர் 4 நைட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நிறையா ஸ்டேட்டில் வந்து ப்ரீ புக்கிங்லேயே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுன் வந்து ஹைதராபாத்தில் இருக்க ஒரு தேட்டருக்கு போயிருந்தார். அந்த இடத்துல கூட்ட நெரிசலில் ஒரு அம்மா, ஒரு பையன், ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் சிக்கி அந்த அம்மா ரேவதின்றவங்க இறந்துட்டாங்க. அவங்க பையன் வந்து இன்னைய வரைக்கும் கோமாவில் தான் இருக்கான். ஸோ இந்த விஷயம் நடந்தது அல்லு அர்ஜுனால தான். என்ன ஒரு ரீசனாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எந்த ஒரு இன்ஃபார்மேஷனுமே கொடுக்காம, எந்த ஒரு போலீஸ்க்கு யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்ததுனால அங்கே கூட்டம் நிறைய பேர் சேர்ந்து லோக்கலாக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தேட்டருக்குள்ளே தூந்து அதனால தான் இந்த ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, இந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்றாங்க. இதுக்கு காரணம் அல்லு அர்ஜுனும் கூட தான். ஏன்னா இப்போது ஒரு பெரிய ஒரு ஸ்டாரு, ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு பப்ளிக் வருவாங்கன்றது தெரியாதா அவருக்கு? நம்ம தமிழ்நாட்டிலே கூட பார்த்திங்கன்னா தளபதி விஜய் பார்த்திங்கன்னா எங்கன்னா வெளியே போனோம்னாலும் சரி, எங்கே போனாலும் ஒரு ஃபேமஸ் ஆக்டர் வீட்டை விட்டு வெளியே போனாலே அவங்க வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்லையோ இல்லை வெளியே எங்கன்னா போனோம்னாலோ ஒரு தேட்டர், மால் எங்கே போனாலும் க்ரௌட் அதிகமாக சேர்ந்துடும். அதனால் மக்கள் நிறையா பாதிக்கப்படுவாங்க. அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க வந்து எங்கே போனாலும் ஒரு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக போலீஸ்கிட்ட சொல்கிறதோ, யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்களே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி வந்து அல்லு அர்ஜுன் பண்ணல. ஏன் பண்ணல? பண்ணியிருக்கலாம்ல. அப்படி பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ஒரு உயிர் போயிருக்குமா? ஆடியன்ஸுக்கு தானே இதெல்லாம் கஷ்டம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அல்லு அர்ஜுன் ஒரு வீடியோ போடுறாரு அவரோட யூடியூப் சேனலில். நடந்தது அசம்பாவிதம், அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, அதுக்கு என்னால் முடிஞ்சது நான் 25 லட்ச ரூபா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அவங்க அம்மாவை பறி கொடுத்துட்டு அவங்க பையன் கோமாவில் இருக்கான். இப்போ அவங்க அப்பாவும் அவங்க தங்கச்சியும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இவர் இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு கம்முன்னு ஆயிட்டார். ரீசெண்டாக ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அன்றைக்கி ஹைதராபாத் லோக்கல் போலீஸால் அல்லு அர்ஜுன் வந்து அரெஸ்ட் செய்யப்படுறாரு. அவர் வந்து அங்கே இருக்க புழல் ஜெயிலான ஒரு ஜெயிலில் வந்து 14 நாள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜட்ஜை போய் பார்க்கணும், கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே அல்லு அர்ஜுன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பெயிலை வந்து வாங்கிட்டு வந்து அங்கே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு ஸ்பெஷல் பெயில் வந்து அன்றைக்கே வாங்கிட்டா கூட ஒரு 12 ஹவர்ஸ் ஜெயிலே வச்சுட்டு இருந்து அதுக்கப்புறமா தான் அல்லு அர்ஜுனை ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது எந்த வகையில் உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எதனா ஒரு நடந்துச்சுன்னா நமக்கு வந்து அது கிளாரிஃபைங்காக தெரியாது, நம்ம கண்ணில் பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் இது வந்து ஆந்திரா அந்த சைடாக நடக்கிறதுனால, ஹைதராபாத்தில் நடக்கிறதுனால நமக்கு ப்ரூஃப் எதுவுமே இல்லை. சொல்கிறாங்க அந்த மாதிரி 12 ஹவர்ஸ் அங்கே இருந்தார், நைட்டெல்லாம் தரையில் தான் தூங்கினார், தலைக்காணி மட்டும் தான் இருந்துச்சு, அப்புறமா அங்கே கொடுத்த ஜெயில் சாப்பாடு தான் அவர் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கப்புறமா ஒரு 12 ஹவர்ஸ் கழித்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பியும் எப்போ வேணாலும் திருப்பியும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போலீஸ் சைட்லேருந்து. அதனால் அல்லு அர்ஜுன் மேற்கொண்டு எந்த ஒரு இதுவும் கோர்ட்டில் ஆஜராகிற வரைக்கும் வெளிநாட்டுக்கு எங்கேயும் போகக்கூடாது. அப்படியே போனாலும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் போகணும், அப்பப்போ வந்து சைன் போடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன விஷயத்தன்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு பக்கம் அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதியாக இருக்கட்டும், சினிமா ஆக்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா யாராக இருந்தால் அடித்து பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு பிரான்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு ட்ரீயில் இருக்க டிஃப்ரெண்ட்டான பிரான்ச் தான். அவங்க தான் அரசியல்லையும் இருப்பாங்க, அவங்க தான் சினிமாலேயும் இருப்பாங்க, அவங்க தான் எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. பட் எல்லாருமே இன்டர்லிங்க்டாக இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்று விட்ட அப்பா பையன், ஒன்று விட்ட அக்கா பையன், ஒன்று விட்ட மாமா பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்டர்லிங்க்டு தான். ஹைதராபாத்தில் இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்க சீஃப் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் என்ன பெரிய தியாகியா, அவர் இன்னும் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா, இல்லை சுதந்திர போராட்ட தியாகியா அவர்? அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை பறி கொடுத்துட்டு அவங்க இருக்காங்க, அவங்க பையன் இன்னும் கோமாலேயே தான் இருக்கான், அவன் கோமாலேருந்து எழுந்து எங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா அவனுக்கு நான் பதில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதோட பார்த்திங்கன்னா துணிவு, வாரிசு இந்த படம்
அதுக்கப்புறமா ஒரு சில இன்டர்நெட்டில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, துணிவு வாரிசு படம் வரும்போது கூட தான் இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ரசிகர் வந்து லாரிலேருந்து கீழே விழுந்து இறந்தாரு. இப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு அரிஜித்தை அரெஸ்ட் பண்ணலையே, அதுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு விஜய் அரெஸ்ட் பண்ணலையே அப்படின்னும் சொல்லின்னு வராங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து தியேட்டர் ஓனர் பார்க்க வேண்டிய வேலை. அவங்க சரியாக பார்க்காம இது பண்ணிட்டுருக்காங்க. அப்போது வந்து அஜித்தையும் விஜய்யும் நீங்கள் போய்ட்டு அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொந்தளிச்சிட்ருக்காங்க இன்டர்நெட்டில். லைக் இந்த டிவிகே மாநாட்டில் கூட பார்த்திங்கன்னா வந்தவங்கெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க வந்து நியாயம் கேட்குற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. துணிவு படம் இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்து நம்ம தல அஜித் எங்கேயுமே இல்லை. அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஆடியன்ஸாக இருந்து கீழே வரைக்கும் இருந்து அவர் என்ஜாய் பண்ணுறது ஓகே. பட்னா ஒரு வாகனத்தை நிறுத்தி அந்த வாகனத்து மேலே ஏறி நின்று ஆட்டம் போட்டு அது மேலேருந்து கீழே விழுந்து இது பண்ணுறதுல நமக்கு அதுக்கும் தலைக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இவங்க சொல்கிறது வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் ஸ்ட்ரெயிட்டாக தியேட்டரை விசிட் பண்ணது மட்டும்தான். இவர் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர், எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவங்க இதில் அப்படி இருக்கும்போது இவர் வந்து எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்திருக்காரு. அதுதான் வந்து மெயின் இஷ்யூவே. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர் ஓனர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, டிக்கெட் வாங்காதவங்களையும் கெத்து காட்டணும், ஒரு இது காட்டணும்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுருக்காங்க தியேட்டர் உள்ள. அதுதான் வந்து இவங்க மேலே பண்ணது. சரி ஓகே ப்ரோ, அப்போ டிவிகே மாநாட்டில் என்ன ப்ரோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டிவிகே மாநாட்டில் நம்ம தளபதி என்ன சொல்லியிருப்பாருன்னா, முன்னாடியே ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு 2 நாளைக்கு முன்னாடி. நீங்கள் வந்து யாரும் தனியாக ஒரு வண்டியில் வராதீங்க, தனியாக ஒரு இதில் வந்து வராதீங்க, நீங்கள் எல்லாருமே பொது பேருந்தில் வாங்க, அதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பார். பட் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு சில பேர் அவங்களே ஒரு தனியாக வண்டி எடுத்துகிட்டு வந்து அப்படி வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களுக்கு ஒரு இதுவாச்சு. இதுக்கும் நம்ம வந்து தளபதிக்கும் எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. அதே இங்கே பார்த்தோன்னா அல்லு அர்ஜுன் அந்த தியேட்டர் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா டேரெக்டாக இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்படின்றபோது இவங்க வந்து கேஸ் போடுறதுல எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோர்ட்லேயும் இந்த ஒரு 4 வாரத்துக்கு மட்டும்தான் பெயில் கொடுத்துருக்காங்களே. அந்த பெயில் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க கோர்ட்டுக்கு ஹியரிங் போயிட்டு அந்த கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இவர் வந்து ஜெயிலா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நமக்கு. அதுவும் இல்லாமல் அந்த சைடில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அல்லு அர்ஜுன் இதுக்கு ரிவெஞ்ச் கொடுத்தே ஆவார், அவர் கண்டிப்பாக எலெக்ஷனில் வருவார், எலெக்ஷனில் வந்து நின்று அவர் அரசியலுக்கு வர போகிறாரு. ஏன்னா அவர் கூட ஒரு 3 கிரிமினல்ஸ் இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் 12 ஹவர் அங்கே அவர் காக்க வச்சுருக்காங்க, அங்கேயே படுக்க வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை கண்டிப்பாக இவர் பர்சனலாக எடுத்துக்கிட்டு அரசியலுக்கு வருவார். ஏன்னா ரூலிங் பார்ட்டி தானே இதை பண்ணது. அதுவும் இல்லாமல் 12 ஹவர்ஸ் பெயிலு லேட்டாக கொடுத்து லேட்டாக தான் வெளியே வந்தாங்க. அதனால் இது பெரிய புரட்சியாக வெடிக்க போகுது. அவர் கண்டிப்பாக அரசியலில் வரப்போகிறாரு பின்னொரு காலத்தில். அதுக்கு வந்து இது ஒரு இது ஆரம்ப புள்ளியாக மட்டும்தான் இருக்குமே தவிர இது முற்றுப்புள்ளியாக இதோட முடிஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் படம் நடிச்சுக்கிட்டே அரசியலுக்கு வர்றது ஒன்றும் புதுசு இல்லை. அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்றதில்லை. ஏன்னா பவன் கல்யாணும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அஸ் அ வியூவராக உங்களுக்கு என்ன தோணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-காமர்ஸ் ஷாப்பிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.